குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அழகு 4ல் காற்று பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாடத்தை பொறுத்தவரையும் காற்றுல என்னென்ன மாதிரியான வாயுக்கள் கலந்துருக்கு, வளிமண்டலம்னா என்ன, வளிமண்டலத்தில் அதோட அடுக்குகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். வளிமண்டலத்தில் என்ன மாதிரியான அடுக்குகள் இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கப்புறம் காற்றுல ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் போன்ற வாயுக்கள்லாம் கலந்துருக்குது அப்படின்னு பல்வேறு அறிஞர்கள் செஞ்ச சோதனைகள்லாம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். ஒவ்வொரு சோதனைகளை வச்சு இந்த காற்றுல இந்த வாயு கலந்துருக்கு, காற்றுல நைட்ரஜன் கலந்துருக்கு, காற்றுல கார்பன் டை ஆக்சைடு கலந்துருக்கு அப்படிங்கிற வாயு பார்த்தோம். அதுக்கப்புறம் காற்றுல கரெக்டா என்னென்ன மாதிரியான வாயுக்கள் எத்தனை பெர்சன்டேஜ்ல கலந்துருக்குதுன்னு பார்த்தோம். 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், மிச்சம் இருக்க 1% தான் கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், நீராவி மற்றும் பிற வாயுக்கள், இந்த மாதிரி வாயுக்கள் எல்லாம் கலந்துருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் காற்றுல இருக்கக்கூடிய தூசு பொருள்கள் நம்ம காற்றுல இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது ஒரு வரைபடத்தாள் மூலமா ஒரு சோதனை பார்த்தோம். அப்புறம் நீராவியை கண்டறிதல், காற்றுல இருக்கக்கூடிய நீராவியை கண்டறியும் சோதனைகள் எல்லாம் பார்த்தோம். எரிதல் மற்றும் உள்ளெரிதல் என்னன்னு பார்த்தோம். எரிதல் மற்றும் உள்ளெரிதல் இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். இப்ப நம்ம லாஸ்டா பாடத்தோட எண்டிங் வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சிருக்கோம், தாவரங்களை பத்தி, காற்றை பத்தி. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்க்கையில் காற்றின் முக்கியத்துவம். தாவரங்கள் அப்படின்னா தெரிஞ்சிடும், உனக்கு தெரியும். விலங்குகள் அப்படின்னா விலங்குகளுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளின் பிரிவின் கீழே தான் நம்ம மனிதர்களும் வருவோம். இன்னும் சொல்ல போனா தாவரங்களுக்கும் மனிதனோட வாழ்க்கைக்கும் காற்றோட முக்கியத்துவம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் கூட நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஏன்னா விலங்குகளின் கீழே தான் மனிதன் வருவோம். சரி, ஃபர்ஸ்ட் இப்ப தாவரங்களின் சுவாசம் பார்ப்போம். நம்ம தாவரங்களின் சுவாசம் டாபிக்கே வித்தியாசமா இருக்கு. தாவரங்கள் சுவாசிக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பா சுவாசிக்கும். ஏன்னா தாவரங்களுக்கு உயிர் இருக்கு. உயிர் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே சுவாசம் என்பது நடைபெறும். சரிங்களா? அப்ப இந்த தாவரங்களோட சுவாசத்தை பத்தி நம்ம இப்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். தாவரங்களோட சுவாசம்னா என்ன, தாவரங்கள் சுவாசம் பண்ணும்போது என்ன மாதிரியான இதெல்லாம் அங்க அந்த தாவரங்கள்ல நடைபெறுகிறது அப்படிங்கறதுல மிக முக்கியமான ஒரு கண்டென்ட் இந்த 6ஆம் வகுப்புல, உங்களுக்கு 5ஆம் வகுப்புல படித்திருந்தாலும் 6ஆம் வகுப்புல கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. தாவரங்களின் சுவாசத்துல ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவரங்களின் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது, எனவே தாவரங்களிலும் சுவாசம் நடைபெறுகிறது. வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவை எல்லாருக்கும் உள்ளது, எனவே தாவரங்களிலும் சுவாசம் நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப சுவாசம் நடைபெற்றா ஆற்றல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் மேட்ரு. சுவாசம் நடைபெற்றா ஆற்றல் வரும். அது என்ன சார், சுவாசம் நடைபெற்றா எப்படி சார் ஆற்றல் வரும், நம்ம உட்காந்து சுவாசிச்சுக்கிட்டே இருந்தா ஆற்றல் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒன்னே சொல்லிடுறேன். சுவாசித்தல்னா என்ன அப்படின்னா, சுவாசித்தல்னா என்ன, பொதுவா தாவரங்களா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும், சுவாசித்தல் அப்படின்னா என்ன, ஆக்சிஜனை உள்ளிழுத்து கரியமில வாயு அதாவது கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுவோம். நம்ம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்வாங்கிக்கிட்டு வெளிமூச்சாக கரியமில வாயுவை வெளியில விடுவோம். இதுதான் சுவாசித்தல். சரிங்களா? தாவரங்களும் இதே தான். தாவரங்களும் இப்படியே தான் சுவாசிக்கும். தாவரங்கள் எப்படி சுவாசிக்கும், அதே மாதிரி தான் ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடும். நம்மளுக்கு மூக்கு இருக்கு சுவாசிக்கிறதுக்கு, தாவரங்களுக்கு என்ன சார் இருக்கு சுவாசிக்கிறதுக்கு அப்படின்னா, இலைகளில் இருக்கக்கூடிய ஸ்டொமெட்டா. தாவரங்களுக்கு மூக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமெட்டா. அதுல ஸ்டொமெட்டா அப்படிங்கிறது அந்த இலைத்துளைகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இலைத்துளைகள், இலையில இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணிய துகள்கள்ல தான் இந்த வாயு பரிமாற்றமானது நடக்குது. நம்ம அதை பத்தி இப்ப டீட்டெயிலா ஒரு அருமையான படம் கொடுத்திருக்காங்க, அதை வச்சு நம்ம பார்ப்போம். இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க. இந்த படம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ் ஆங்கிலத்துல, தமிழ்ல ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை அப்படின்னு ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துறாங்க, ஒரு அருமையான வார்த்தையை அறிமுகப்படுத்துறாங்க. ஒளிச்சேர்க்கை அப்படின்னா என்ன, தாவரங்கள் உணவு தயாரிக்கும் நிகழ்ச்சி. தாவரங்கள் உணவு தயாரிக்கும் நிகழ்ச்சிக்கு தான் என்னன்னு பேரு, ஒளிச்சேர்க்கைன்னு பேரு. தாவரங்கள் எப்படி உணவு தயாரிக்குது, தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். அதனாலதான் தற்சார்பு ஊட்ட உயிரிங்கிறோம். சரியா? அதை எப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இங்க ஒரு தாவரம் கொடுத்திருக்காங்க, வேர், இலை கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு இதுல கொடுத்திருக்கிறதுக்கு போற நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு விளக்குறேன். ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலாவே நான் சொல்லலாம்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சூரிய ஒளி வாங்குதுங்கிறாங்க. அதுக்கு மேல இந்த இதயத்தில் உள்ள குளோரோஃபில் சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை பெறுகிறது. குளோரோஃபில் அப்படிங்கிறது இலைகளில் இருக்கக்கூடிய ஒரு நிறமி, பச்சையம் அப்படின்னு சொல்லுவோம். பச்சையத்துக்கு தான் குளோரோஃபில் சொல்லுவோம். இந்த குளோரோஃபில் என்ன பண்ணுறதா, சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை பெறுகிறது. இந்த இலைகளில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை பெறுகிறது. ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது கார்பன் டை ஆக்சைடு. இதுல கார்பன் டை ஆக்சைடு இந்த இலை வாங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடையும் வாங்குது, சூரிய வெளிச்சத்தையும் குளோரோஃபில் வாங்குது. அதுக்கடுத்து இந்த கார்பன் டை ஆக்சைடு பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு இலைத்துளை வழியே நுழைகிறது. கார்பன் டை ஆக்சைடு இலைத்துளை வழியே உள்ள போகுது. அதுக்கடுத்து இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, நீர்,
கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சூரிய ஒளி இணைந்து இலைகளில் உணவு தயாரிக்கப்படுகிறது. 3 சொல்றாங்க. இந்த நீர் இருக்குல்ல, வேர்ல இருந்து போதுற நீர், கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுனா அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த சூரிய ஒளி, இதை 3 சேர்த்து உணவு தயாரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இங்கிட்ட இருந்து ஒரு வெளியில போகுது பார்த்தீங்களா, ஒளிச்சேர்க்கையின் போது கரியமிலை வாயுவை வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. அதான் கார்பன் டை ஆக்சைடு உள்ள வருது, வெளியில ஆக்சிஜன் போகுது. ஆக்சிஜன் மற்றும் நீராவி இலைகளின் ஸ்டொமெட்டா வழியே வெளியேறுகிறது. சோ என்ன சொல்றாங்க, இந்த தாவரமானது ஆக்சிஜனை வெளியிடுகிறது. எப்பொழுது ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வெளியிடுகிறது. ஆக்சிஜன் ஏன் வெளியிடுறதுனால நம்மளுக்கு என்ன சார் பயன் அப்படின்னா, நம்ம சுவாசிக்கிற காத்துல என்ன இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. சோ நமக்கு தாவரங்கள் எவ்வளவு நல்லது பண்ணுது பாரு. அதுக்கு உணவு தயாரிக்கும் போது கரியமில கார்பன் டை ஆக்சைடு வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஆக்சிஜன் நம்மளுக்கு தருது, ஃப்ரீயா வச்சுக்கணும் ஆக்சிஜன். அதனாலதான் நம்ம அடிக்கடி மரம் வளர்க்கணும், மரம் வளர்த்தா மழை பெறலாம் அப்படின்னா, சுற்றுப்புறத்தை தூய்மையாக்குறதுக்குன்னா மரம் வளருங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அது ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய ஒரே காரணம் தான். சரிங்களா, சுற்றுச்சூழலை தூய்மையா வைக்கும். சோ இதுதான் என்னது, ஒளிச்சேர்க்கை, அதாவது தாவரங்கள் உணவு தயாரிக்கும் நிகழ்ச்சி. இதைதான் இங்க சொல்லியிருக்காங்க, ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நீர். கார்பன் டை ஆக்சைடு காற்றுல இருந்து வளிமண்டலத்துல இருந்து உறிஞ்சுதல், அதுவும் பிளஸ் நீரை வச்சு சூரிய ஒளி, குளோரோஃபில் சூரிய ஒளி அந்த பச்சையத்தை வச்சு எது தயாரிக்குது, உணவு தயாரிக்குது. எதை வெளியில விடுது, ஆக்சிஜனை வெளியில விடுது. அதான் இங்க ஈக்குவேஷன்ல கொடுத்திருக்கேன். 6CO2 பிளஸ் 6H2O. H2O நீர், CO2 கார்பன் டை ஆக்சைடு. இது என்ன ஆகுது, C6H12O6. இதுதான் குளுக்கோஸ், உணவு. இதுதான் உணவு பிளஸ் 6O2 ஆக்சிஜன். சோ புரியுதுங்களா. அதான் இன்னும் அதுல முக்கியமான கொடுத்திருக்காங்க பாரு, தாவரங்கள் சுவாசித்தலின் போது எடுத்துக்கொண்ட ஆக்சிஜனை விட அதிக அளவு ஆக்சிஜனை ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடுகின்றன. அதாவது அதுக்கு தேவையான ஆக்சிஜன் அது என்ன பண்ணிக்குது, வளிமண்டலத்துல இருந்து எடுத்துக்குது. ஆனா சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் எவ்வளவு எடுக்குதோ அதை விட அதிக அளவு ஆக்சிஜன் அது என்ன பண்ணிடுது, நம்மளுக்கு திருப்பி ஒளிச்சேர்க்கையின் போது நம்மளுக்கு திருப்பி வெளியில விட்டுருது. அப்படிங்கிற ஒரு அருமையான பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் சூரிய ஒளியை வச்சு என்ன தயாரிக்கிறது, உணவு தயாரிக்கும் நிகழ்ச்சி. இந்த உணவு தயாரிக்கும் நிகழ்ச்சியில் முக்கியமா கண்காணிச்சுக்க வேண்டியது, கார்பன் டை ஆக்சைடை வாங்கி ஆக்சிஜனை வெளியிடுது. அந்த உணவுக்கு பேர் என்ன தெரியுமா, அந்த உணவுக்கு பேர் தான் ஸ்டார்ச். 6ஆம் வகுப்புல நீ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கடுத்து நம்ம விலங்குகளின் சுவாசம். நம்ம விலங்குகளின் சுவாசத்திலையும் அதை முக்கியமா, விலங்குகள் நம்ம இதை பயன்படுத்துவோம், காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனத்தை நம்ம சுவாசிக்கிறோம். ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுவோம். நம்ம ஏற்கனவே காத்துல வந்து எத்தனை சதவீதம் ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்திருக்கோம், 21% ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்திருக்கோம். அந்த 21% ஆக்சிஜனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சுவாசத்துல பயன்படுத்திக்கிறோம். சரி சார், அந்த இப்ப நம்ம அந்த ஆக்சிஜனை சுவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான டெபினேஷன் கொடுக்குறாங்க. சுவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் ஆற்றல் உருவாகும் நிகழ்வு சுவாசம் அப்படிங்கிறாங்க. அங்க ஒரு பதம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதை பார்த்துட்டு நான் அப்புறம் அடுத்து உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். சுவாசம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில், செரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களுடன் ஆக்சிஜன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் ஆற்றல் உருவாகும் நிகழ்வு. நம்ம இப்ப சுவாசிக்கிறோம்ல, நம்ம சாப்பிடுறோம்ல, சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ள போகுது, செரிக்குது, உணவு செரிக்க ஆரம்பிக்குது. இந்த செரிக்க ஆரம்பிக்கிறதுக்கே ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கிறாங்க. இந்த ஆக்சிஜன் உள்ள போய் தான் இந்த செரித்தலான உணவுப் பொருட்களோட வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் ஆற்றல், நம்மளுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு தேவையான எனர்ஜி, அதை உருவாக்குறதுக்கு முக்கியமானது என்னது, நம்ம சுவாசம். சோ நம்ம சுவாசிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான ஆற்றல் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஆக்சிஜனோட அந்த உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த உணவுப் பொருள் ஆக்சிஜனோட வினைபுரிந்து அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தருது. கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் ஆற்றல். இதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன். உணவோட ஆக்சிஜன் சேருது. உணவு பிளஸ் ஆக்சிஜன், மூச்சு உள்வாங்குறோம்ல, மூச்சு உள்மூச்சு, உணவு பிளஸ் ஆக்சிஜன் என்ன தருது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும், மூச்சு காத்து வெளியில வர்றோம்ல, வெளியில உள்ள இருக்கும்போது ஆக்சிஜன் போகும், வெளியில வரும்போது கரியமில வாயு வரும். அந்த கார்பன் டை ஆக்சைடு, அதோட நீர், அதோட ஆற்றல் உருவாகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள அந்த உணவுப் பொருள் வந்து ஆக்சிஜனோட கலந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு உருவாகி அது ரத்தத்துல கலந்து அது அங்கிருந்து நுரையீரலுக்கு போய் நுரையீரல் மூலமாக நம்மளுக்கு வெளியில வந்துடும். நுரையீரல் மூலமாக நம்மளுக்கு வெளியில வரும். அதைத்தான் இந்த விலங்குகளின் சுவாசம் அப்படிங்கிற டாபிக்ல உங்களுக்கு இதுல ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த விலங்குகளின் சுவாசம் என்ன மாதிரியான, அதாவது மனிதர்கள் என்ன மாதிரியான சுவாசிக்கிறோம், நம்ம சுவாசிக்கும் போது என்னென்ன மாதிரியான வினை நிகழுது,
என்னென்ன மாதிரியான பொருள் உருவாகுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இங்க ஒரு டைம் டேபிள் கொடுத்திருக்காங்க, அது சும்மா வாட்ச் பாத்துங்க. என்ன அப்படின்னா, உள்ளிழுக்கும் மற்றும் வெளியிடம் காற்றின் இயல்புகள் கீழ்கண்ட அட்டவணையில் காண்க. நம்ம வந்து சுவாசிக்கணும்ல உள்ள காற்று, சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள எந்த அளவு பெர்சன்டேஜ் காத்து போகுது, வெளியேறக்கூடிய காத்துல என்ன வருது, நைட்ரஜன் மட்டும் அளவு மாறாது. நம்ம சுவாசிக்கும் போது 78% தான் நைட்ரஜன் உள்ள போகும், வெளியில வரும்போது 78%. ஏன்னா சுவாசித்தல நைட்ரஜனுக்கு பங்கே கிடையாது, எந்த விதமான பங்கும் கிடையாது. ஆக்சிஜனுக்கும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் பங்கு இருக்கு. சோ நம்ம உள்ள இருக்கக்கூடிய காத்துல வந்து எத்தனை சதவீதம் ஆக்சிஜன் போகும், 21% ஆக்சிஜன் உள்ள போகும். ஆனா வெளியில வரும்போது எவ்வளவு சதவீதம் வரும், 16% தான் வரும். மிச்சம் இருக்கிறது உள்ளேயே இருக்கும். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா, நம்ம உள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு 0.03% இருக்கும். ஆனா வெளியேறக்கூடிய காற்றுல எத்தனை சதவீதம் இருக்கும், 4% இருக்கும். ஆனா இதே நேர் மாறி தாவரங்கள் என்ன சொல்லியும், தாவரங்கள்ல வந்து ஆக்சிஜனோட அளவு அதிகமா இருக்கும், கரியமலோட வாயு கம்மியா இருக்கும். சரிங்களா? என்ன இந்த எல்லா விதத்திலையும் மனிதர்களோட தாவரங்கள் சுற்றுச்சூழலுக்கு அதிக நன்மை விளைவிக்கிறது அப்படிங்கறத நம்ம இதன் மூலமா என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு டாபிக் கொடுத்திருக்காங்க, நீரில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சுவாசம். நீர்ல வந்து என்ன மாதிரியான தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சுவாசம், நீர்ல இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் எப்படி அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நீருக்குள்ள இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு, மீன் தவளை எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும், சில பாசிகள் எல்லாம் பூமி நீர்நிலைகளுக்கு கீழே இருக்கும், மேல எல்லாமே கீழே இருக்கும். அதுகளுக்கெல்லாம் எப்படி ஆக்சிஜன் கிடைக்கும் சுவாசிக்கிறதுக்கு அப்படின்னா, தண்ணியில என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே, ஆக்சிஜன் வந்து தண்ணீரை நல்லா சூப்பரா கரையும். வளிமண்டலத்தில் கூடிய ஆக்சிஜன் வந்து தண்ணீர் அழகா கரைஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம நீர்ல என்ன இருக்கு, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கு, அதுவாவே இருக்கு. இருந்தாலும் வளிமண்டலத்தில் கூடிய ஆக்சிஜனும் நீர்ல என்ன ஒன்றும் கரையும். சோ அந்த மாதிரி கரைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜனை தான் என்ன பண்ணிக்கும், அந்த நீர்ல இருக்கக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் தங்கள் சுவாசத்திற்கு பயன்படுத்துகிறது. தவளைகள் தோல் வழியாகவும், மீன்கள் செதில்கள் மூலமாகவும் சுவாசிக்கிறது. அடுத்து உங்களுக்கு தெரியுமா கொடுத்திருக்காங்க, இதோட இந்த வீடியோ நிப்பாட்டிக்குவோம். உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடை வந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு இருக்குல்ல, -57 C குளிர்விக்கும் பொழுது திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுகிறது. இதனை உலர்பனிக்கட்டி என்று அழைக்கின்றனர். கார்பன் டை ஆக்சைடு வாயுவா -57°C நம்ம குளிர வைக்கும் பொழுது அது கட்டியா மாறி அதுக்கு பேர் என்னவாயிருது, உலர் பனிக்கட்டி. இந்த இருக்குல்ல உலர் பனிக்கட்டி, இந்த உலர் பனிக்கட்டி தான் என்ன செய்யறாங்க, இறைச்சி மற்றும் மீன்கள் போன்றவற்றை சரக்குந்து, ட்ரெயின், சரக்கு பெட்டிகளை ஏற்றுமதி செய்யும் போது அப்பொருட்களை பதப்படுத்த உலர் பனிக்கட்டியை பயன்படுத்துகின்றனர். உலர் பனிக்கட்டி வேற, நம்ம சும்மா சாதாரண பயன்படுத்தும் ஐஸ் கட்டி அது வேற, இது வேற. அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது, அது வேற இது வேற. இதை வந்து லேப்ல தான் தயாரிக்க முடியும். இந்த உலர் பனிக்கட்டியை தண்ணியை நமக்கு சாதாரண ஐஸ் கட்டி நம்மளே தயாரிச்சுக்கலாம். இது வந்து பெரிய அந்த ஏற்றுமதி இந்த மாதிரி பதப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இந்த உலர் பனிக்கட்டியானது என்ன பண்ணப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. சோ நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், சுவாசம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சுவாசித்தல் பொழுதுதான் ஆற்றல் உருவாகுது. அந்த ஆற்றல் தாவரங்களை எப்படி உருவாகுது, விலங்குகளை எப்படி உருவாகுது அப்படிங்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நம்ம இந்த வீடியோவில் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். சோ இந்த வீடியோவை ஏற்கனவே நான் சொல்ற மாதிரி தான், இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு புக்கை எடுத்து ஒரு வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். வழக்கம் போல அந்த சந்தேகங்கள் நம்ம குரூப்ல போடுங்க, நம்ம அதை தீர்த்து வைப்போம். ஆக மொத்தம் 2வது முக்கியமான விஷயம், புக்கை எடுத்து வாட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். அதை வாட்சா மட்டும்தான் ரொம்ப இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். இனி அடுத்து ஒரே இருக்கக்கூடிய டாபிக் வந்து என்ன பண்ணா, காற்றின் பயன்கள். காற்றின் பயன்களும் நினைவில் கொள்கவும். அதை மட்டும் லாஸ்ட் வீடியோ வேற எல்லா பாடம் முடிய போகுது. இதை முடிச்சாச்சுன்னா இந்த பாடம் முடிஞ்சிடும். சோ நம்ம இதை அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.